ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு செல்லாம் டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருக்கும். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க விளாகுக்குள்ளே போகலாம். இந்த பிளான்டர் பார்த்திங்கன்னா நான் வந்து பால் கேன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து நைட்டு செஞ்சு வச்சுட்டு படுத்தேன். ஸோ மார்னிங் இதில் செடி வைக்கலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட் ஒரு பால் கேனில் நம்ம ரைஸ் பேக் இருக்கு இல்லையா, அதை சுற்றி அதோட ஹேண்டில் ரெட் கலர் ஹேண்டில் ஒட்டி சும்மா என்கிட்ட இருந்த வேஸ்ட் திங்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பிளான்டர் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த பால் கேன் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படிங்கிறனால இது எப்போதும் நான் தூக்கி போட மாட்டேன். இந்த சைஸ் வாங்கிட்டு வந்தால் மட்டும் ஸோ இந்த மாதிரி ஏதாவது பிளான்டர் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். நம்ம வந்து இந்த ஒரு செராமிக் பவுலில் வச்சுருந்த செடி வந்து வளர்ச்சி வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. நம்ம வந்து இதை வேறு எதுலையாவது மாற்றணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி அதுக்கான டைம் வந்துடுச்சு, மாற்றிட்டேன். இன்னும் சூரியன் சாரே வந்து வெளியில் வரல, நான் அதுக்குள்ளே முழிச்சிருக்கேன். நம்ம சின்ன செராமிக் பாட்டில் வந்து ஹோல் இல்லாததுனால அந்த தண்ணி வந்து வெளியாக முடியாது இல்லையா, அதனால் அதில் வளர்ச்சி வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அதனால் மாற்றிட்டேன். இப்போ கொஞ்சம் நல்லா வளரும், அதில் வந்து நியூ பிளான்ட்ஸ் ஏதாவது வைக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்து ஃபஜர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கடன்னு கிச்சனுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆயாச்சு. கிச்சன் வேலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிம்பிளாகவே முடிச்சாச்சு. ஷகில் குட்டி வந்து பாயில் பண்ண எக்கும் அதோடு சேர்த்து மில்க்கும் வந்து குடிச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் வந்து வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அவனுக்கு ஒயிட் டிஷர்ட் அண்ட் ஒயிட் ஷூ அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்படி இருக்கான்னு பாருங்கள். லுக் இஸ் வெரி நைஸ். ஓகே, பாய். எல்லாம் அத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சாப்பிட்டுட்டு வா. ஷஹீம் குட்டிக்கு தோசையும் சாம்பாரும் தான் வந்து கொடுக்க போகிறேன். காலையிலேயே பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து வச்சு சாம்பாரும் பாயில் பண்ண எக்கும் தான் வந்து இன்றைக்கி செஞ்சுருக்கேன். தோசைக்கும் அதே சாம்பார் வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் லேசியான டே இருக்கும் இல்லையா, அன்றைக்கிங்க இப்படி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா குக்கிங் எல்லாமே. ஸோ ஷகிமே வந்து கிளம்பிட்டார், அவங்களுக்கான பஸ்ஸுமே வந்துடுச்சு. உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிங்க, என்ன லன்ச் பண்ணிங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் ஃபிஷ் ஏதாவது பொரிக்கணும் அப்படின்னாக்கா அது வந்து நான் லன்ச் டைமில் அபி வர நேரத்தில் பொரிச்சிக்குவேன். ஸோ அதனால் வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விட முடியாது இல்லையா, அதனால் எக்கோடு வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். சொன்ன மாதிரி சோம்பேறி சாம்பாருக்கு நான்வெஜ் இல்லை அப்படின்னா நாக்கு செத்துறோங்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ லன்ச் டைமில் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து 65 மாதிரி சிக்கன் வந்து பொரிச்சிக்கிட்டாச்சு. ஸோ இன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா சாம்பார் அண்ட் பாயில் பண்ண எக் அண்ட் சிக்கன் 65 குட்டீஸ்க்குமே சேர்த்து தான் பொரிச்சிருக்கேன். வந்தாங்கன்னா சாப்பிடுவாங்க. இப்போ எங்கடா கிளம்பியிருக்கேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஆரம்பமே சோம்பேறி நாள் அப்படி இருந்ததுனால இன்றைக்கி டின்னர் வந்து வெளில போயிடலாம் அப்படின்னு முடிவாயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கிளம்பி இங்கே லக்கி தர்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அங்கே வந்திருக்கோம். வரும்போதே ஷஹீம் குட்டிக்கு நல்ல தூக்கம். பார்த்திங்கன்னா எழுப்பிட்டு வந்து உட்காரி வச்சோம், இங்கேயுமே வந்து தூங்கி வலிகிறான். ஹேண்ட்ஸம் பாய், இன்னும் தூக்கம். என்ன சொல்றான்? அவன் அப்படிதான் தூங்கு மூஞ்சி ஃபெல்லோன்னு நீ சொல்லு. பசியோட கொடுமையில் ஒரு புள்ள வெஜிடபிளே வந்து ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுச்சு. மாமா குட்டி
மாமா குட்டி என்ன விட்டு போகாது. மாமா குட்டி மாமா குட்டி லாங் டிரைவ் போகலாமா? ரீசெண்டாக லவ் டுடே மூவி பார்த்ததுலேருந்து இந்த மாமா குட்டி அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து வாயில் ஒட்டிக்கிட்டு போகவே மாட்டேங்குது. சும்மா இப்போவாவது ஃபன் பண்ணுறதுக்கு மாமா குட்டி அப்படின்னு வாயில் வரும். ஸோ உங்களில் யாரெல்லாம் லவ் டுடே மூவி பார்த்தீங்க, யாரெல்லாம் இந்த மாமா குட்டி அப்படிங்கிற வார்த்தையை வச்சு உங்களோட ஹாபியை வந்து வைப் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த பரோட்டா அண்ட் சில்லி சிக்கன் அப்புறம் பெப்பர் சிக்கன், எஸ் அதெல்லாமே வந்துருச்சு. இன்றைக்கி ஒரு புடி அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு இருந்த பசிக்கும் ஸோ லேசினஸ்க்கும் இன்றைக்கி நல்லா ஒரு கட்டு கட்டிட்டு அதோடு நாங்கள் கிளம்புனோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த ஆக்ஸைலுக்காகவே வேண்டி பார்த்திங்கன்னா பலத்துக்கு வந்தோம். பலத்துக்கு வந்து இந்த ஆக்ஸைல் எங்கே கிடைக்கும் அப்படின்னாக்கா சிங்கப்பூர் ஷாப்பில் கிடைக்கும். சிங்கப்பூர் ஷாப் வந்து பலத்தில் தான் இருக்கிறதுனால அங்கே வந்துட்டு இந்த ஆக்ஸைல் வாங்கிட்டு அதோடு வந்து நாங்கள் எங்கே போனோம் அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணுங்கள், வீடியோவில் பார்க்கலாம். இந்த தைலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நானும் என் ஹபியும் இதுக்கு வந்து அடிட்டுன்னு தான் சொல்லணும். சம்டைம் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரிலாம் இருக்கும்போது இது ஜஸ்ட்டு ஸ்மெல் பண்ணால் போதும், ஒரு ரிஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனாலே வந்து இந்த ஒரு தைலத்துக்காகவே வந்து வாங்கிட்டு வந்துட்டோன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ வாங்கியாச்சு. அப்படியே ஆந்த வேலை அப்படி இந்த லூலுவில் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஷாப்பிங்கா அப்படின்னு கேட்டு ஒரு லுக் விட்டாங்க. இல்லைங்க, ஒரே ஒரு திங்ஸ் தான், நான் டீ தூள் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூலுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த லூலு பார்த்திங்கன்னா இங்கே வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம ஏரியாவுக்கு பக்கத்துலேயே. ஸோ டக்குன்னு ஏதாவது வாங்கணும் அப்படின்னாக்கா இங்கே வந்துக்கலாம். ஸோ இங்கே வந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த உரல் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு இடிக்கல் இருந்துச்சு. இந்த புட்டு அவிக்கிற இந்த புட்டுக்குழல் பார்த்தேன். ரீசெண்டாக இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் இந்த புட்டெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்குமே புட்டு மேலே ஆசை வந்து சிகப்பரிசி புட்டு மாவு வாங்கிட்டு வந்து வச்சது இந்த புட்டுக்குழலை பார்த்தோன்னே தான் ஞாபகம் வந்துச்சு. சரி இந்த புட்டுக்குழலையும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தாக்கா என் ஹப்பி, நீ அவிக்கிற ஒரு நாள் கூத்துக்கு இந்த புட்டுக்குழல் வேறு உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு வந்துட்டாங்க. அது என்னமோ வாஸ்தவம் தான், எங்கள் வீட்டில் வந்து புட்டு வந்து அந்தளவுக்கு யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ எனக்கு ஒரு ஆசை, அதனால தான் வந்துட்டு வாங்கலான்னு பார்த்தேன். ஓகே, இன்றைக்கி இல்லைன்னா என்னைக்காவது இந்த எடுக்காமல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூடிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த திங்ஸை வந்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னோடய லைஃப்பில் இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன நேரம் ஹபி சொன்னாங்க, வாங்க போனது என்னமோ ஒரு திங்ஸு தான், எடுத்து வைக்கிறது எத்தனை திங்ஸ் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்கிட்ட சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. The next day. ஸோ அன்னைக்கு நாள் வந்து அதோட முடிஞ்சிடுச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே ஈவினிங் ஒரு சூப்பரான ஒரு காஃபியோட இன்றைக்கி டே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ஈவினிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ரிலாக்ஸாக ஈவினிங் டைம் என்னோடய காஃபியை குடிச்சு முடிச்சுட்டு குட்டீஸ்க்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆப்பிள் வந்து கட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஆப்பிள் அது எல்லாமே வந்து ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடுறதை விட நம்ம வந்து கண்ணு முன்னாடி அப்படி கட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த ஃப்ரெஷ்னஸ் மாறாமல் அவங்க சாப்பிட்றத நம்மளால் பார்க்க முடியும். இதனாலே மேக்ஸிமம் வந்து நான் ஸ்கூலுக்கு வந்து கட் பண்ணி வைக்கிற மாதிரி உள்ள ஃப்ரூட்ஸ் வந்து கொடுத்து விட மாட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் டைமில் இல்லைனா மார்னிங்லேயே வந்து மில்க் ஷேக் அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவேன். இல்லைனா ஈவினிங் டைமில் இந்த மாதிரி என் கண்ணு முன்னாடியே கட் பண்ணி கொடுத்து சாப்பிட சொல்லிவிடுவேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறது அது வந்து கலர்லாம் சேஞ்ச் ஆகிட்டு அவங்க சாப்பிடாம ரிட்டன் கொண்டு வருவாங்க. அதனால நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது குட்டீஸ்க்கான டைம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து டிவிலே வந்து ஷார்ட்ஸும் பார்க்க முடியுதா, அதனால் வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ் அப்படி போட்டு விட்டுட்டு அவங்க பார்த்துட்ருக்காங்க. சகிம் வந்து இப்போ தான் ஸ்கூல் விட்டு வந்தான், இன்னும் ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணல. ஸோ இங்கே வந்து நேற்று நம்ம லூலுலேருந்து வாங்கிட்டு வந்து அந்த பட்டர் வந்து உருக்கி நெய்யாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஈவினிங் வந்து நமக்கு எந்த வேலையும் இருக்காது, மேக்ஸிமம் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும். ஸோ அதில் ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நேற்று கீயுமே வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இருந்தாலும் நம்ம வந்து பட்டரும் வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம வந்து வீட்டில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி இந்தியாவில் இருக்கும்போது பண்ணது, இங்கே வந்ததுக்கப்புறம் பண்ணதில்லை. சகில் வந்து கீ வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்ருக்கான். கொஞ்சம் ரிலாக்ஸான டைமில் இந்த மாதிரி வேலைகள் வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட்டர் வந்து மெல்ட் ஆகிறத பார்க்குறதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் போல் ஈவினிங் அதை பார்த்து ரசிச்சிட்டு இருந்தேன். அதோடு வந்து அழகாக காய ஆரம்பிச்சிச்சு. நல்லா மீடியமாக சிம் ஃப்ளேமில் வச்சு நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த சைடு வந்து குட்டீஸ் வந்து விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா 2 குட்டீஸுமே வந்து ஸ்கேட்டிங் வந்து ஓட்டிகிட்ருக்காங்க ஆப்போசிட் பில்டிங்கில். ஸோ இங்கே வந்து கார் பார்க்கிங் வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும். அதனால் வந்து அந்த ஒவ்வொரு பில்லரையும் சுற்றி சுற்றி அப்படி வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த சைடு வந்து என்னோடய கீ வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை நான் ஆஃப் பண்ணி ஆடுறதுக்கு வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் அது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நான் வந்து வீடியோட எண்டில் வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த விளாக் வந்து இதோடய நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ் நம்ம சேனலில் வரும். கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பிரேக் ஆகிடுச்சு. ஏன்னாக்கா சொன்ன மாதிரி கொஞ்சம் லேசினஸ் தான் எடிட் பண்ணுறதுக்கு, ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோஸ் வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். Many hours later. கீ ஆறுனதும் நான் பாட்டில்ஸ்க்கு மாற்றிட்டு அந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு 3 hours மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப சூப்பராக ஹோம்மேட் கீ வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளை ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.